இந்த வீடியோல calculation of W, Q, delta E and delta H for an adiabatic reversible expansion of an ideal gas அப்படிங்கிற ப்ராப்ளத்தை எப்படி ஈஸியா சால்வ் பண்றது அப்படிங்கிறத பத்தி நம்ம திங்க் பண்ணலாம். இந்த ப்ராப்ளத்தை நம்ம அப்ரோச் பண்றதுக்கு முன்னாடி இதுல என்னென்ன டேர்ம்ஸ்லாம் இன்வால்வ் ஆயிருக்கு, அந்த டேர்ம்ஸோடைய ஆக்சுவல் மீனிங் என்ன அப்படிங்கிறத நம்ம ஒரு முறை ரீகால் பண்ணுவோம். என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க? டபிள்யூவை கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க, கியூவை கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. நமக்கு டபிள்யூ கியூவை பத்தி நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, டபிள்யூங்கிறதும் சரி கியூங்கிறதும் சரி மேத்தமேட்டிக்கல் ஃபங்க்ஷன், அல்ஜிபரிக் ஃபங்க்ஷன். அதுக்கு பாசிட்டிவ் சைனும் இருக்கு, நெகட்டிவ் சைனும் இருக்கு. டபிள்யூவும் சரி கியூவும் சரி பாத் ஃபங்க்ஷன். எந்த பாதையில போதோ அதை பொறுத்து அதோடைய மீனிங் மாறும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதே மாதிரி டெல்டா இ டெல்டா ஹெச் பத்தி நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, ஈயும் சரி ஹெச்சும் சரி ரெண்டும் தெர்மோடைனமிக் ஃபங்க்ஷன்ஸ். இந்த ரெண்டு தெர்மோடைனமிக் ஃபங்க்ஷன்ஸுமே ஸ்டேட் ஃபங்க்ஷன்ஸ். ஸ்டேட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா ரெண்டு டெஃபினைட் ஸ்டேஜஸ்க்கு இடையில என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறத நம்மளால என்ன செய்ய முடியும்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். இது ரெண்டுமே பாத்தை பொறுத்து மாறாது. ஓகே, இது நாளை நம்ம என்ன செய்ய போறோம், கால்குலேட் பண்ண போறோம். என்ன சிஸ்டத்தை நம்ம எடுத்துக்கிட்டு இந்த ப்ராப்ளத்தை கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, ஐடியல் கேஸ் அப்படிங்கறதா சிஸ்டம். ஒரு கேஸ் ஐடியல் கேஸ் அப்படின்னு சொன்னோம்னா அது சில குவாலிட்டிஸ் என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா பெற்றிருக்கணும். என்னென்ன குவாலிட்டிஸ் எல்லாம் பெற்றிருக்கணும்னா, பேசிக் கேசியஸ் லாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பாயில்ஸ் லா, சார்லஸ் லா, அவகேட்ரோஸ் லாஸ், இந்த லாஸ் எல்லாத்தையும் அது என்ன செய்யணும்னா ஒபே பண்ணணும். அதே மாதிரி பேசிக் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் சொல்லக்கூடிய பிவி ஈக்குவல் டு என்ஆர்டி அப்படிங்கிற அந்த ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனை ஃபாலோ பண்ணணும். பாஸ்டுலேட்ஸ் ஆஃப் கைனடிக் தியரி ஆஃப் கேசஸ் அப்படிங்கிற அந்த தியரியை ஒபே பண்ணணும். இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணாதான் அந்த கேஸ் வந்து ஐடியல் கேஸ். நம்ம இப்ப என்ன அஸ்யூம் பண்றோம், இது எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கிட்ட சிஸ்டம் ஃபாலோ பண்ணுது. நமக்கு தெரியும் தெர்மோடைனமிக்கலி இந்த யூனிவர்ஸ்ல உள்ள எதை வேண்டாலும் நம்ம என்ன செய்யலாம்னா சிஸ்டமா டிஃபைன் பண்ணலாம். சிஸ்டத்துக்கான காமன் டெஃபினேஷன் என்னன்னா, இட் இஸ் எ பார்ட் ஆஃப் யூனிவர்ஸ் அண்டர் ஸ்டடி. கண்டிஷன் என்னன்னா, ரெஸ்ட் ஆஃப் தி பார்ட் ஆஃப் தி யூனிவர்ஸ்ல இருந்து, ரெஸ்ட் ஆஃப் தி போர்ஷன் ஆஃப் தி யூனிவர்ஸ்ல இருந்து இந்த சிஸ்டத்தை நம்ம என்ன செய்யணும், ஒரு டெஃபினைட் பவுண்டரி லைன் மூலமா பிரிக்கணும். ஓகே, சிஸ்டம்னா என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு, ஐடியல் கேஸ்னா என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. எக்ஸ்பான்ஷன் ஆஃப் an ஐடியல் கேஸ் அப்படின்னா என்ன? ஒரு கேஸுக்கு ரெண்டு முக்கியமான பிஹேவியர் இருக்கு. ஒன்னு கம்ப்ரஸ் ஆகும், இன்னொன்னு எக்ஸ்பேண்ட் ஆகும். ஒரு ஐடியல் கேஸ் எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படின்னா அதோடைய வால்யூம்ல சேஞ்ச் ஆகுது. இன்னும் மோர் ஸ்பெசிபிக்கா சொல்லணும்னா வால்யூம் என்ன செய்ய போகுதுன்னா இன்க்ரீஸ் ஆக போகுது. ஓகே, அடியாபாட்டிக் கண்டிஷன்ல இந்த ஐடியல் கேஸ் எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஆல்ரெடி தெர்மோடைனமிக் ப்ராசஸஸ் அப்படின்னு சொல்லி ஐசோதெர்மல், ஐசோபாரிக், ஐசோகோரிக் நிறைய ப்ராசஸ் நம்ம படிச்சிருக்கோம். அதுல இங்க அடியாபாட்டிக் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அடியாபாட்டிக் கண்டிஷன்ல சிஸ்டத்துல இருந்து சரௌண்டிங்க்கும் சரௌண்டிங்ல இருந்து சிஸ்டத்துக்கும் ஹீட் எக்ஸ்சேஞ்ச் ஆகாது. தட் இஸ் Q இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, ஃபைனலா ரிவர்சிபிள் கண்டிஷன்ல இந்த ஐடியல் கேஸ் எக்ஸ்பாண்ட் ஆகுது. ரிவர்சிபிள் ப்ராசஸ் எல்லாமே மேன்மேட் ப்ராசஸ். இது எப்படி இருக்கும்னா ஸ்லோவா இருக்கும், கண்ட்ரோல்டு கண்டிஷன்ல இருக்கு. ஏன்னா நம்ம தான் ஆப்டிமைஸ் பண்றதுனால இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு டெஃபினட்டா டிரைவிங் ஃபோர்ஸ் தேவை. இது நான் ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ். இந்த கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் இந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்றதுக்கு முன்னாடி ரீகால் பண்ணிக்கிறோம். அப்பதான் இந்த ப்ராப்ளத்தை சக்சஸ்ஃபுல்லா சால்வ் பண்ண முடியும். இப்ப 4 பேராமீட்டர் நம்ம கால்குலேட் பண்ண போறோம் ஒன் பை ஒன்னா. ஃபர்ஸ்ட் ஒன் கால்குலேஷன் ஆஃப் Q. ஆல்ரெடி அடியாபாட்டிக் ப்ராசஸ் அப்படின்னா சிஸ்டத்துல இருந்து சரௌண்டிங்ஸுக்கோ அல்லது சரௌண்டிங்ஸ்ல இருந்து சிஸ்டத்துக்கோ ஹீட் என்ன செய்ய முடியாதுன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாது அப்படிங்கிறத பார்த்தோம். தேர்ஃபோர் இந்த கண்டிஷன்ல Q இஸ் ஈக்குவல் டு 0. திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1. ஒரு பேராமீட்டரை சிம்பிளா அந்த கண்டிஷனை அப்ளை பண்ண உடனே கண்டுபிடிச்சிட்டோம், Q வந்து 0 ஆயிருச்சு. செகண்ட் ஒன்
ஒரு தெர்மோடைனமிக் ஃபங்க்ஷனை கால்குலேட் பண்ண போறோம் இன் டர்ம்ஸ் ஆஃப் சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி. அதான் கால்குலேஷன் ஆஃப் டெல்டா இ. நமக்கு ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் உடைய மேத்தமேட்டிக்கல் ஈக்குவேஷன் தெரியும். டெல்டா இ இஸ் ஈக்குவல் டு கியூ மைனஸ் டபிள்யூ. ரொம்ப ஃபேமஸான ஈக்குவேஷன் இது. ஏன் சார் நம்ம இந்த ஈக்குவேஷன் இங்க எடுத்திருக்கோம்னா, இந்த ஈக்குவேஷன்ல டெல்டா இ வருது, கியூ வருது, டபிள்யூ வருது. இந்த ஈக்குவேஷனை பயன்படுத்தி நம்ம எந்த பேராமீட்டரை வேணாலும் என்ன செய்ய முடியும்னா மீனிங்கை கால்குலேட் பண்ண முடியும். அப்படிங்கிறதுனால இந்த பேசிக் ஈக்குவேஷனை நம்ம இங்க இன்சர்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, எகைன் என்ன கண்டிஷன் இந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணிக்கிட்டு இருக்கோம்? அடியாபாட்டிக் கண்டிஷன்ல கியூ வந்து 0 ஆயிருச்சு. கியூ 0ங்கிற இதை கொண்டு போய் அந்த ஈக்குவேஷன் நம்பர் 2ல சப்ஸ்டியூட் பண்ணோம்னா டெல்டா இ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டபிள்யூ ஆர் டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டெல்டா இ. திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 3. ஓகே, இப்ப இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் வந்ததுக்கு பின்னாடி டபிள்யூனா மைனஸ் டெல்டா இ, டெல்டா இனா மைனஸ் டபிள்யூ, இதை எப்படி நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும்? வேற என்ன ஃபர்தரா நமக்கு தெரியும் அப்படிங்கறத நம்ம இங்க பார்க்கணும். நமக்கு ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் ஏ சிஸ்டம் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் ஆல்ரெடி நமக்கு தெரியும். வாட் யூ மீன் பை ஹீட் கெப்பாசிட்டி? இப்ப ஒரு சிஸ்டத்துடைய ஹீட் கெப்பாசிட்டி நம்ம எப்படி சிம்பிளா டிஃபைன் பண்ணலாம்னா, ஒரு சிஸ்டத்துக்கு ஒரு இனிஷியல் டெம்பரேச்சர் இருக்குது. அந்த சிஸ்டத்துடைய இனிஷியல் டெம்பரேச்சர்ல இருந்து 1 டிகிரி சென்டிகிரேட் அதிகப்படுத்துறதுக்கு எவ்வளவு ஹீட் தேவைப்படுமோ அதைத்தான் நம்ம ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, அது கான்ஸ்டன்ட் வால்யூமா இருக்கையில அந்த சிஸ்டத்துடைய ஹீட் கெப்பாசிட்டி எப்படி இருக்கும்னா, the rate of change of internal energy with respect to temperature at constant volume. This is equation number 4. இந்த ஈக்குவேஷனை இங்க கொண்டு வந்து இன்சர்ட் பண்றோம். இந்த ஈக்குவேஷன் நம்பர் 4 நமக்கு தகுந்த மாதிரி ரீஅரேஞ்ச் பண்றோம். ஏன்னா டெல்டா இ கால்குலேட் பண்ணணுங்கிறதுக்காக இங்க டிஇ இருக்குது, சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி இருக்கு. இந்த ஈக்குவேஷனை மாடிஃபை பண்ணி ஈக்குவேஷன் நம்பர் 5 எழுதுறோம். ஓகே, இப்ப டிஃபரன்ஷியல் ஃபார்ம்ல உள்ள இந்த ஈக்குவேஷனை நம்ம ஸ்பெசிபிக் லிமிட் கொடுத்து இன்டெகிரேட் பண்ணும் பொழுது இந்த ஈக்குவேஷன் எந்த மாதிரி மாடிஃபை ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, E2 minus E1 that is delta E, heat capacity at constant volume that is CV, T2 minus T1 that is delta V. This is equation number 7. இப்ப நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? டெல்டா இ னுடைய மீனிங்கை கண்டுபிடிச்சிட்டோம். அடியாபாட்டிக் கண்டிஷன்ல ஒரு ஐடியல் கேஸ் எக்ஸ்பாண்ட் ஆச்சுன்னா change in the internal energy is equal to heat capacity at constant volume of the system is multiplied by change in temperature. இதான் அதோடைய மீனிங். தேர்ட் பேராமீட்டர் கால்குலேஷன் ஆஃப் டெல்டா ஹெச். ஆல்ரெடி நமக்கு தெரியும் ஹெச்னா என்தால்பி, டெல்டா ஹெச்னா சேஞ்ச் இன் என்தால்பி. ஹெச்ங்கிறது ஒரு முக்கியமான தெர்மோடைனமிக் ஃபங்க்ஷன். நம்ம கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே என்தால்பி ஆஃப் சேஞ்சை தான் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா நம்ம படிக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகே, இதை சால்வ் பண்றதுக்கு நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும்? ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் பிரஷர் அப்படிங்கிற ஒரு ஈக்குவேஷன் தெரியும். அதை கொண்டு இன்சர்ட் பண்றோம். தட் இஸ் ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் பிரஷர் இஸ் ஈக்குவல் டு த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் என்தால்பி வித் டெம்பரேச்சர் அட் கான்ஸ்டன்ட் பிரஷர். திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 8. இந்த ஈக்குவேஷனை நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி மாடிஃபை பண்றோம். டிஹெச்ஏ ஈக்குவேஷனுக்கு இந்த சைடு வச்சுட்டு ரிமைனிங் பார்ட்ஸ் எல்லாம் ஆப்போசிட் டைரக்ஷன்ல நம்ம தள்ளுறோம். அப்படி தள்ளுறப்ப ஈக்குவேஷன் நம்பர் 9 ஜெனரேட் ஆகுது. டிஹெச் இஸ் ஈக்குவல் டு சிபி இன்டு டிடி. இப்போ இந்த ஃபார்ம் டிஃபரன்ஷியல் ஃபார்ம்ல இருக்கு. இதுக்கு ஒரு ஸ்பெசிபிக் லிமிட் கொடுத்து அந்த ஈக்குவேஷனை இன்டெகிரேட் பண்ணோம்னா நமக்கு ஃபைனலா டெல்டா ஹெச் இஸ் ஈக்குவல் டு சிபி டெல்டா டி தட் இஸ் T2 மைனஸ் T1 அப்படிங்கிற ஈக்குவேஷன் நம்பர் 11 ஜெனரேட் ஆகுது. இதான் இந்த ஈக்குவேஷன் தான் ரொம்ப முக்கியமான ஈக்குவேஷன். இதை யூஸ் பண்ணி நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுவோம். ஓகே, கால்குலேஷன் ஆஃப் டபிள்யூ. இந்த ஈக்குவேஷனை எப்படி நம்ம கால்குலேட் பண்றது? எகைன் டபிள்யூ ரிலேட் பண்ணக்கூடிய ஃபார்முலேஷன் நம்மள்ட்ட இருக்குது. ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் உடைய மேத்தமேட்டிக்கல் டெஃபினேஷன் டெல்டா இஸ் ஈக்குவல் டு கியூ மைனஸ் டபிள்யூ. அடியாபாட்டிக் கண்டிஷன்ல கியூ 0 ஆயிருச்சு. டெல்டா இ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டபிள்யூ அப்படிங்கிறது ஆல்ரெடி பார்த்தோம். ஈக்கான மீனிங் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். டெல்டா இ இஸ் ஈக்குவல் டு சிவி T2 மைனஸ் T1. அதை கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஈக்குவேஷன் நம்பர் 12 வந்துருச்சு. இந்த ஈக்குவேஷன் நம்பர் 12 எதை அட்ரஸ் பண்ணுது அப்படின்னா டெம்பரேச்சர் அப்படிங்கிற வேரியபிளை அட்ரஸ் பண்ணுது. ரிமைனிங் நமக்கு மொத்தம் 3 குளோபல் ஆர் நேச்சுரல் வேரியபிள்ஸ் இருக்குன்னு நம்ம படிச்சிருக்கோம். பிரஷர், வால்யூம், டெம்பரேச்சர்.
இந்த 3 வேரியபிளுமே ஐடியல் கேஸை என்ன செய்யுதுன்னா அதோடைய ரோலை சிக்னிஃபிகண்டா சேஞ்ச் பண்ணிக்கிட்டே வருது. அதனால இந்த ஈக்குவேஷனை நம்ம ப்ரெஷர் வால்யூமுக்கு தகுந்த மாதிரி மாடிஃபை பண்ண முடியுமா அப்படின்னா மாடிஃபை பண்ண முடியும். எப்படி? எகைன் நமக்கு ஐடியல் கேஸ் உடைய பேசிக் கேஸ் ஈக்குவேஷன் PV = RTங்கிற கேஸ் ஈக்குவேஷன் நமக்கு தெரியும். இப்போ நமக்கு டெம்பரேச்சர் ஒரு சைடு வச்சுட்டு ரிமைனிங் எல்லாத்தையும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல மாடிஃபை பண்ணா அந்த ஈக்குவேஷன் T = PV/R அப்படிங்கிற மாதிரி சேஞ்ச் ஆகும். திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 14 பார்க்கலாம். இப்ப T = PV/Rனா T1 அப்படிங்கறது நம்ம எப்படி எழுதலாம்? P1 V1 எழுதலாம். R வந்து கேஸ் கான்ஸ்டன்ட் as such அப்படியே ரிட்டைன் ஆகும். அதே மாதிரி T2னா P2 V2/R. எப்படி இந்த T1 T2 எல்லாம் போட முடியும் அப்படின்னா டெம்பரேச்சரும் சரி, வால்யூமும் சரி, ப்ரெஷரும் சரி, எல்லாமே ஸ்டேட் ஃபங்க்ஷன்ஸ். 2 ஸ்பெசிபிக் ஸ்டேஜஸ்க்கு இடையில என்ன சேஞ்ச் அப்படிங்கறத நம்மளால என்ன செய்ய முடியும் அப்படின்னா பிக் அவுட் பண்ண முடியும். ஓகே, இப்ப T எங்கெல்லாம் இருக்கோ அங்க கொண்டு போய் இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா இந்த ஈக்குவேஷன் எப்படி மாடிஃபை ஆகுது? ஈக்குவேஷன் நம்பர் 15 மாடிஃபை ஆகுது. W = -CB P2 V2/R -P1 V1/R. ரெண்டு சைட்லயும் R காமனா இருக்கு. அதை என்ன செய்யறோம்? வெளியில எடுக்கிறோம். வெளியே எடுத்தோம்னா W = -CB/R P2 V2 P1 V1. P2 V2 P1 V1 என்ன அர்த்தம்? டெல்டா PV அர்த்தம். ரொம்ப சிம்பிளிஃபைட் ஆயிருச்சு ஈக்குவேஷன். ஓகே, இந்த ஈக்குவேஷனை ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் தி சிஸ்டத்தோட நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா ரிலேட் பண்றோம். ஏன்னா டெல்டா ஈலையும் ஹீட் கெப்பாசிட்டி வந்திருக்கு, டெல்டா ஹச்லையும் ஹீட் கெப்பாசிட்டி வந்திருக்கு. நமக்கு இது ரெண்டுக்கு என்ன தொடர்பு? CP - CV = R அப்படிங்கிற ஒரு ஃபேமஸான ரிலேஷன் நமக்கு தெரியும். அந்த ரிலேஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஃபைனலா W என்ன செய்யறோம்? நம்ம மாடிஃபை பண்றோம். ஓகே, இந்த ப்ராப்ளத்துல ஒரு கேஸ், எஸ்பெஷலி ஐடியல் கேஸ், அடியாபாட்டிக் கண்டிஷன்ல எக்ஸ்பாண்ட் ஆகல Q வந்து 0, W வந்து ரொம்ப சிம்பிளா -CV T2 - T1, டெல்டா Eங்கிறது CV T2 - T1, டெல்டா Hங்கிறது CP T2 - T1. இதான் இந்த ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும். சேம் ஆன்சர் தான் இர்ரிவர்சிபிள் கண்டிஷன்லயே வருது. அடியாபாட்டிக் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் அது ரிவர்சிபிளா ஃபாலோ ஆனாலும் சரி, இர்ரிவர்சிபிளா ஃபாலோ ஆனாலும் சரி, சேம் ஆன்சர். நமக்கு தெரியும் ரிவர்சிபிளுக்கும் இர்ரிவர்சிபிளுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு தெரியும். இப்போ நான் ரிவர்சிபிள சொல்றப்ப நான் ஸ்பான்டேனியஸ் சொன்னேன், இர்ரிவர்சிபிள சொல்றப்ப ஸ்பான்டேனியஸ் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஓகேவா? தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங்.